ஒரு ஆள் ஒரே ஆள் அப்படி சிங்க மாதிரி நின்னான். இந்த மாதிரி அனிமேல இருக்க ஒரு 3 கேரக்டர் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைட் என்னன்னு பாத்தீங்கன்னா மதரா vs ஷினோபி அலையன்ஸ். ஷினோபி அலையன்ஸ் 4th கிரேட் நிஞ்சா வரப்ப ரீஅனிமேட் ஆன ஷினோபிஸ் எல்லாம் சீல் பண்ணிட்டு இருக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான சக்கராவை ஃபீல் பண்றாங்க. அந்த சக்கரா யாரோடன்னு பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் உச்சிகான மதரா உச்சிகாவோட. மதரா வாருக்குள்ள இறங்கி எல்லாரையும் தெறிக்க விட்டுருப்பாரு. நார்மலான ஷினோபிஸ் கூட விளையாட்டா ஃபைட் பண்ணிருப்பாரு. ஆனா 5க்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரையும் படுக்க வச்சது மட்டும் இல்லாம 9 tail பீஸ்டையும் கேப்சர் பண்ணி 4th கிரேட் நிஞ்சா வரை டாமினேட் பண்ணிருப்பாரு நம்ம மதரா. செகண்ட் ஃபைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் பேர்ட் vs மரைன்ஸ். ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் பர்சனை டிஃபீட் பண்றதுக்காக 100k சோல்ஜர்ஸ் 7 வார்லார்ட்ஸ் 3 அட்மிரல்ஸ்னு வேர்ல்ட் கவர்மெண்டே ஒயிட் பேர்டுக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க. இதுல ஒயிட் பேர்டுக்கும் மரைன்ஸ்க்கும் ஒரு பெரிய வாரே நடந்திருக்கும். ஒன் பீஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வார்னா இந்த வார சொல்லலாம். இதுல சிங்கிளால அவர் எல்லாரும் கூட ஃபைட் பண்ணி இறந்திருந்தாலும் அவர் சாகும்போது 267 டைம்ஸ் வெட்டு வாங்கி 152 கன் ஷாட்ஸ் பட்டு 46 கேனம் பால் காயங்களோட அவர் ஃபேஸ் பாதி காணாம போய் அவர் இறந்திருந்தாலும் அவர் நின்னே தான் இறந்திருப்பாரே தவிர ஒரு டைம் கூட கீழே விழுந்திருக்க மாட்டார். இப்ப புரியுதா அவர் ஏன் ஒன் பீஸ்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். தேர்ட் ஃபைட் என்னன்னு பாத்தீங்கன்னா லீவே அக்கர்மன் vs கெனி ஸ்குவாட். அக்கர்மன் ஃபேமிலினாலே ஒரு மான்ஸ்டர்ஸான ப்ரூட்டலான கில்லிங்கே பேர் போனவங்க. லீவே அக்கர்மனை கெனி ஸ்குவாட் அட்டாக் பண்ணும்போது தன்னோட OEM கியரை வச்சு டவுன் ஃபுல்லா பறந்து அவர்கிட்ட இருந்து எவாய்ட் ஆயிட்டு இருப்பாரு. ஒரு டைம்ல பார்ல உட்காந்து யோசிக்கிறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும் போது எல்லாரையும் திங்க் பண்ணி ஒரு ப்ரூட்டல் அட்டாக் அதுக்கப்புறமேட்டு அவங்க மேல நடத்திருப்பாரு. அந்த ஒவ்வொரு அட்டாக்கை பார்க்கும்போது ரத்த தெறிக்க தெறிக்க பயங்கரமா இருக்கும். அட்டாக் ஆன் டைட்டன்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்னா லீவே அக்கர்மன் vs கெனி ஸ்குவாடே நம்ம சொல்லலாம். இதே மாதிரி நிறைய ஃபைட்ஸ் அண்ட் அனிமேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அனிமேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.